எந்த சக்தியாலும் இஸ்ரேலை தடுக்க முடியாது, அமெரிக்க படைகளுக்கு புதிய உத்தரவு. ஹெஸ்பொல்லா மீதான இஸ்ரேலின் தீவிர தாக்குதலால் ஈரானுக்கு புதிய சிக்கல். மத்திய கிழக்கில் நிலைமையை ஆய்வு செய்து அதற்கு ஏற்ப அங்குள்ள அமெரிக்க படையினரை உசாராக இருக்க செய்யுமாறு அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகனை அதிபர் பைடன் உத்தரவிட்டிருப்பதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலைமையை முழுமையாக ஆராய்ந்து அந்த பிராந்தியத்தில் அமெரிக்காவின் நலன்களை காக்கவும் தற்காப்பை உறுதிப்படுத்தவும் தேவைக்கு ஏற்ப அமெரிக்க படைகளை உசார் நிலையில் வைத்திருக்க பென்டகனுக்கு பைடன் உத்தரவிட்டுள்ளார் என்கின்றது வெள்ளை மாளிகை அறிக்கை. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க தூதரகங்களுக்கு தேவையான தற்காப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பைடன் உத்தரவிட்டுள்ளார். இதேவேளை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை அமெரிக்கா உட்பட எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு தலைவர் ஜோசப் போரெல் தெரிவித்துள்ளார். ஜோசப் போரெல் நியூயார்க்கில் செய்தியாளர்களிடம் பேசிய போது, நாங்கள் செய்வது போர் நிறுத்தத்திற்கு தேவையான அனைத்து அழுத்தங்களையும் கொடுப்பதுதான். ஆனால் காசாவில் அல்லது மேற்கு கரையில் நெதன்யாகுவின் நடவடிக்கைகளை யாராலும் தடுக்க முடியாது என்றுதான் தெரிகிறது என்று அவர் கூறினார். ஹெஸ்பொல்லா அளிக்கப்படும் வரை இஸ்ரேலிய ராணுவம் தனது நடவடிக்கைகளை நிறுத்தக்கூடாது என்று நெதன்யாகு தெளிவுபடுத்தியதாக போரெல் கூறினார். அழிப்பது என்பது அர்த்தம் ஹமாஸுடன் ஒத்துப்போகும் என்றால் ஒரு நீண்ட போரை நாம் எதிர்கொள்ளப் போகின்றோம் என்று அவர் கூறியதாக AFP செய்தி முகாமை தெரிவித்துள்ளது. 21 நாள் போர் நிறுத்தத்திற்கான அமெரிக்கா மற்றும் பிரான்சின் அழைப்பையும் அவர் ஆதரித்து பேசினார். நீண்டகால நண்பனும் அண்டை நாடுமான லெபனானில் உள்ள ஹெஸ்பொல்லா ஆயுத குழு மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருவதற்கு எதிராக ஈரான் எந்தவித எதிர்ப்பையும் ஆற்றாமல் இருப்பது அந்த நாட்டில் உள்ள பழமைவாதிகளுக்கு அதிருப்தி அளித்துள்ளது. ஈரான் அதிபர் மசூத் பெஷக்கியன் செவ்வாய்க்கிழமையன்று ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் பேசிய போது காசா மீதான இஸ்ரேல் போரை விமர்சனம் செய்தார். லெபனான் மீது நடத்தப்படும் தாக்குதலுக்கு பதில் கிடைக்காமல் போகாது என்று அவர் எச்சரிக்கையும் செய்துள்ளார். ஆனால் ஜூலை மாதம் அதிபர் தேர்வு செய்யப்பட்ட பெசகியன் தனக்கு முன்பு ஆட்சி செய்த அதிபர்களை காட்டிலும் மிகவும் மென்மையான போக்கை கையாள துவங்கினார். தனக்கு முன்பு இஸ்லாமிய குடியரசின் எதிரிகளை அழிப்பது என்பது போன்ற பேச்சுக்களை அவர் தவிர்த்து வந்தார். நாங்கள் அமைதியை விரும்புகின்றோம், எந்த நாட்டுடனும் சர்ச்சையில் ஈடுபடும் எண்ணம் எங்களுக்கு இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். 2015 ஆண்டு தடைப்பட்டு போன அணு ஆயுத பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடர அவருடைய அரசு தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்தார். இஸ்ரேல் ஈரான் மீது அதன் முக்கிய கூட்டாளிகளான ஹமாஸ் மற்றும் ஹெஸ்பொல்லா மீது நடத்தி வரும் தாக்குதல்களுக்கு பழிவாங்குவது தொடர்பாக மூத்த ஈரானிய தலைவர்களும் இஸ்லாமிய புரட்சிப்படை குழுவின் தளபதிகளும் வெளிப்படுத்தும் கருத்துக்கள் வழக்கத்திற்கு மாறாக அதிகமாக கட்டுப்படுத்தப்பட்டதாக தெரிகின்றது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிப்படை குழுவின் முன்னாள் தளபதி பேசும்போது, எந்தவிதமான செயல்பாடும் தொடர்ச்சியாக வெறும் எச்சரிக்கை மட்டும் செய்வது உள்நாட்டு ஆதரவாளர்கள் மத்தியிலும் வெளிநாட்டினர் மத்தியிலும் ராணுவத்தின் மீதான நம்பகத்தன்மையை சீர்குலைக்கும் என்று கூறினார். திங்கட்கிழமை அன்று அமெரிக்க ஊடகங்களிடம் பேசிய பெசகியன் இஸ்ரேல் ஈரானை போருக்குள் இழுத்து வர சரியான தருணத்திற்காக காத்திருக்கிறது என்று குற்றம் சாட்டினார். இஸ்ரேலுடனான பதற்றத்தை குறைக்க ஈரான் தயாராக உள்ளது. மேலும் இஸ்ரேல் ஆயுதங்களை கைவிடும் பட்சத்தில் ஈரான் அதனை பின்பற்ற தயாராக உள்ளது என்று கூறினார். அதிபரின் இத்தகைய போக்கு ஈரானின் பழமைவாதிகள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் நெருங்கிய வட்டாரத்தில் உள்ள பழமைவாதிகள் பலரும் அதிபரின் இந்த கருத்தை விமர்சனம் செய்துள்ளனர். அதிபர் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்றும் ஊடக நேர்காணல்களை தவிர்க்க வேண்டும் என்றும் கூறியுள்ளனர். பெசகியன் செப்டம்பர் 25 தேதியன்று அமெரிக்காவில் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்த திட்டமிட்டிருந்தார். அது பின்னர் ரத்து செய்யப்பட்டது. அவர் இதற்கு முன்பு தெரிவித்த கருத்துக்களின் காரணமாக பத்திரிகையாளர்கள் சந்திப்பை ரத்து செய்ய வற்புறுத்தப்பட்டாரா என்பது தெளிவாக தெரியவில்லை. ராணுவ வீரர்கள் மத்தியில் காமனேஜி செப்டம்பர் 25 தேதி நடத்திய உரையின் போது இஸ்ரேலை தாக்குவது தொடர்பாக எந்தவிதமான கருத்தையும் அவர் பதிவு செய்யவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது அவரின் வழக்கத்திற்கு மாறான செயலாகவே கருதப்படுகின்றது. செப்டம்பர் 24 தேதியன்று பாரக் ரவித் என்ற இஸ்ரேலிய ஊடகவியலாளர் அமெரிக்க செய்தி தளமான அக்சியோஸில் வெளியிட்ட செய்தியில், இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த உதவுமாறு ஈரானுக்கு ஹெஸ்பொல்லா அழைப்பு விடுத்தது என்று 2 இஸ்ரேலிய தலைவர்களும் மேற்கத்திய ராஜ்ய அதிகாரிகளும் கூறியதாக தெரிவித்திருந்தனர். இது சரியான தருணமல்ல என்று ஈரான் ஹெஸ்பொல்லாவிடம் கூறியதாகவும் இஸ்ரேலிய தலைவர்கள் கூறியதாக ரவித் தன்னுடைய செய்தியில் குறிப்பிட்டிருந்தார். கடந்த வாரம் ஈரானின் இணைய தொலைக்காட்சி நிகழ்வை தொகுத்து வழங்கும் மைதான்
இஸ்ரேல் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர படைக்குழுவின் உறுப்பினர்களை கொல்ல தாக்குதல் நடத்தியதாகவும் முக்கியமான ஆவணங்களை திருடி சென்றதாகவும் ஈரானிய உளவுத்துறை கூறியதாக குறிப்பிட்டு இருந்தார். ஈரானுக்குள் நடந்ததாக கூறப்படும் இந்த சம்பவம் குறித்து செய்தி வெளியிடுவதற்கு ஈரானிய பத்திரிகைகள் தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் அது வெளிவருவதை கட்டுப்படுத்த முயற்சிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். IRGC-யுடன் தொடர்பில் இருக்கும் மற்றொரு செய்தி நிறுவனமான தஸ்னிம் செய்தி குழுமம் இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ளது. ஈரான் இஸ்லாமிய குடியரசும் கூட ஒரு நிச்சயமற்ற தன்மையில்தான் இருக்கின்றது. இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவது அமெரிக்காவின் ராணுவ பதிலடியை தூண்டி நாட்டை பெரிய பிரச்சினைக்கு இட்டு செல்வதாக அமைந்துவிடும் என்று யோசிக்கிறது ஈரான். அமெரிக்காவின் பொருளாதார தடை மூலமாக பொருளாதார சிக்கலில் இருக்கும் ஈரான் மீது அமெரிக்காவின் தாக்குதல் நடத்தும் பட்சத்தில் அது அந்த நாட்டை மேலும் வலுவற்றதாக மாற்றும். இதனால் ஈரானிய எதிராளிகள் மீண்டும் ஒன்றாக எழும் சூழலும் அதிகரிக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. எவ்வாறாயினும் இஸ்ரேலுடனான ஹிஸ்புல்லாவின் மோதலில் ஈரான் நேரடியாக தலையிடுவதை தவிர்த்தால் அது பிராந்தியத்தில் உள்ள இதர ஆயுதமேந்திய குழுக்களுக்கு ஒரு சமிக்ஞையை அனுப்பக்கூடும். நெருக்கடி காலங்களில் ஈரான் இஸ்லாமிய குடியரசு அதன் சொந்த நாட்டிற்கும் மற்றும் நலன்களுக்குமே முன்னுரிமை அளிக்கும் என்பதே அந்த சமிக்ஞையாகும். இது ஈரான் மற்றும் அதன் நட்பு நாடுகளின் செல்வாக்கை இந்த பிராந்தியத்தில் வலுவிழக்க செய்துவிடும். அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஈரானை சேர்ந்த 3 ஹேக்கர்கள் தலையிடுவதாக கூறியுள்ள விசாரணை குழுவினர் அவர்கள் ட்ரம்ப் பிரச்சார குழுவை குறிவைத்து செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அதிபர் தேர்தல் வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ளது. ஜனநாயக கட்சி சார்பில் துணை அதிபர் கமலா ஹாரிஸ், குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் ட்ரம்ப் களமிறங்கியுள்ளனர். இத்தேர்தலில் ஈரான், ரஷ்யா, சீனா ஆகிய நாடுகள் தலையிடுவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டி வந்தது. இது தொடர்பாக விசாரணை நடத்திய விசாரணை குழுவினர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளனர். அதில் கூறப்பட்டுள்ளதாவது, ஈரானை சேர்ந்த 3 ஹேக்கர்கள் ட்ரம்பின் பிரச்சாரத்தை ஹேக் செய்யவும் சைபர் தாக்குதல் நடத்தவும் முயன்றனர். ஈரானுக்காக செயல்பட்ட இவர்கள் மற்றவர்களுடன் சேர்ந்து நீண்ட நாட்களாக சதி செயலில் ஈடுபட்டனர். ட்ரம்ப் பிரச்சாரம் குறித்து தகவல்களை திருடி பல்வேறு பத்திரிகையாளர்களுக்கு அனுப்பி வைத்துள்ளனர். கமலா ஹாரிஸ் அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்படுவதற்கு முன்னர் ஜோ பைடன் குழுவினருடன் தொடர்புடையவர்களுக்கு அனுப்பினர். ட்ரம்ப் பிரச்சாரத்தை முறியடிக்க வேண்டும் என்ற வகையில் இவர்கள் உள்ளனர். ஹேக்கிங்கில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக முழு அளவில் தயாராகி வந்துள்ளனர். அதிபர் பிரச்சார குழுவினருடன் தொடர்புடையவர்களின் தகவல்களை சட்டவிரோதமாக பெற இவர்கள் முயற்சித்துள்ளனர். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் கமலா ஹாரிஸை ஆதரிப்பதாக ட்ரம்ப் குழுவினர் வெளிப்படையாக குற்றம் சாட்டினார். அதேபோல் ரஷ்ய ஊடகங்களும் தலையிடுகிறது என்று அமெரிக்க அதிகாரிகள் கூறியுள்ளனர். தங்களுக்கு கொள்கை எதுவாக யார் இருப்பார்கள் என கருத்தில் கொண்டு சீனாவும் தலையிடுகிறது எனவும் குற்றம் சாட்டியுள்ளது. ஆனால் இதனை 2 நாடுகளும் மறுத்துவிட்டன. சீன கடற்படையில் 234 போர்க்கப்பல்கள், நீர்மூழ்கிகள் உட்பட 370 கப்பல்கள் உள்ளன. அந்த நாட்டு கடற்படையில் மொத்தம் 60 நீர்மூழ்கிகள் உள்ளன. இதில் 12 நீர்மூழ்கிகள் அணுசக்தியில் இயங்கக்கூடியவை. இந்த நிலையில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சீன கடற்படையின் நீர்மூழ்கி கடலுக்கு அடியில் பாறையில் மோதியது. இதில் மொத்தம் 55 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்து உயிரிழப்பு குறித்து சீன அரசு இதுவரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. இந்த சூழலில் சீனாவின் புதிய அணுசக்தி நீர்மூழ்கி முழுமையாக கடலில் மூழ்கியுள்ளது. இதுகுறித்து அமெரிக்க பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கூறியதாவது, சீனாவின் வூஹான் நகர் அருகே அந்த நாட்டின் கப்பல் கட்டுமான தளம் உள்ளது. கடந்த மார்ச் மாதம் சீன கடற்படையின் புதிய அணுசக்தி நீர்மூழ்கி வூஹான் தளத்தில் நங்கூரமிடப்பட்டிருந்தது. அமெரிக்காவின் மெர்சர் டெக்னாலஜிஸ் நிறுவனம் கடந்த மார்ச் 10ஆம் தேதி எடுத்த செயற்கைக்கோள் புகைப்படத்தில் சீன நீர்மூழ்கி இடம்பெற்றிருந்தது. கடந்த மே 16ஆம் தேதி அமெரிக்காவின் பிளானட் லேப்ஸ் எடுத்த செயற்கைக்கோள் புகைப்படத்தில் சீன நீர்மூழ்கியை காணவில்லை. அந்த நீர்மூழ்கி கடந்த மே அல்லது ஜூன் மாதத்தில் கடலில் முழுமையாக மூழ்கியுள்ளது. அணு எரிபொருள் இருந்திருந்தால் நிச்சயமாக கதிர்வீச்சு ஏற்பட்டிருக்கும். புதிய அணுசக்தி நீர்மூழ்கி கடலில் மூழ்கியதை சீன அரசு இதுவரை மறைத்து வருகின்றது. சீன நீர்மூழ்கிகளின் வலிமை கேள்விக்குறியாகவே இருந்து வருகின்றது. இவ்வாறு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள samoogamedia.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.